ரொம்ப நாள் கழிச்சு நிறைய சிரித்தேன். கடைசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம் அழுதேன். எதுக்கு அழுதுன்னு எனக்கு தெரியல. அந்த உள்ளே இருந்த கேரக்டர்லாம் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ பார்த்த மாதிரி, அவங்களாம் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எனக்கு பெரிய சந்தோஷமே என்னென்னா, முதல் படமே பாலாவுக்கு இப்படி ஒரு படம் கிடச்சிது. அதே மாதிரி அந்த ஷெரீஃப் ப்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரேக் த்ரூ. நிறைய அழகான இசை, நிறைய மொமெண்ட்ஸு, சின்ன சின்ன சிரிப்புகள், தொடர்ந்து சிரிக்க வச்சாங்க. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சாங்க. காந்தி கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி நிறைய பேருக்கு வந்து சொல்லித்தரும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, ஒய்ஃபை வந்து பார்த்தோன்னா லவ் பண்ணுறது, பணத்துக்காக வந்து ஆசைப்படாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, எல்லாத்தையுமே இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அழகாக இருக்குது. நான் வந்து பார்த்தோன்னா பெருசாக எதையும் சொல்லி வந்து எதையும் உடைக்க விரும்பல. தயவு செய்து எல்லா படத்தையும் பாருங்கள். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் பாருங்கள். நம்ம தம்பி படத்தை தம்பிக்காகவும் எனக்காகவும் பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. நீங்களும் ஒரு தடவை படம் பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. தேங்க்யூண்ணா. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. என்னண்ணா, அந்த படத்தையும் பாருங்க, இந்த படத்தையும் பாருங்க. தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு ப்ரௌடான ஒரு சிஸ்டரா அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பிகாஸ் பாலாவோட ஸ்கிராட்ச்ல இருந்து நான் அவனை பார்த்திருக்கேன். அவனோட ஸ்கிராட்ச்ல இருந்து அவனோட ஸ்டார்டிங் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவனோட ஜேர்னியை வந்து நான் என் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். அண்ட் டு சீ ஹிம் க்ரோ லைக் திஸ், என்னை விட வந்து யார் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றது தெரியல. பட் மக்களே, நீங்க எல்லாருமே கண்டிப்பா படத்தை வந்து பாருங்க. அங்கேயும் வந்து அவன் மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்து அவன் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் படத்துல. அதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆஸ் அ கேரக்டர் இன்சைட் அவுட் அவன் வந்து எவ்வளோ ஒரு நல்லவன் அப்படின்றது வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி ஆக்டர்ஸ், அர்ச்சனா மேம், பாலாஜி சார், பாலா. அப்புறம் வந்து he didn't forget அமுதவாணன் அண்ணா படத்துல இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. அண்ட் பாலா, we love you, we are proud of you. அண்ட் எல்லாருமே உங்க குடும்பத்தோட வந்து படத்தை பார்த்து அவங்களுக்கான ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் மியூசிக் இஸ் ஆல்சோ கிரேட். அந்த பாட்டோட அந்த சீனை பார்க்கும் போது எங்களை அழ வேற வச்சுட்டான். ஸோ அது ஒரு மாதிரி ஹெவியாக போகுது. பட் எஸ், நான் எதுவுமே ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அண்ட் வாட்ச். பாலா, we love you. பாலா எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா பாலா ஹெல்ப் பண்ணுறாரு நிறையா பேருக்கு. அதுதான் நிறைய இடத்துல டாப்பிக்காக இருக்குது. பட் அதையெல்லாம் விட்டு தனியாக நம்ம இந்த மூவி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னலாம் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு பண்ணணுமோ அது அத்தனையுமே இதில் பண்ணி வச்சுட்டாரு. அவர் டான்ஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிக்கிறாரு, எமோஷ்னலாக கேரி பண்ணி எல்லாத்தையுமே அழுக வைக்கிறாரு. அண்ட் பாலாஜி சார், அர்ச்சனா மேம் அதெல்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் தெரியாது கிடையாது. பட் பாலாஜி சார் ஒவ்வொரு ஃப்ரேமில் பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தை நமக்குள்ளே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, நம்ம கூடயே இருக்கிற ஒருத்தர் மாதிரி. அண்ட் பாலாஜி கேமராமேன், அவரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. ஷெரீஃப் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஜெயிக்கிறது ரெண்டு பேருக்குமே நான் என்ன சொல்கிறேன், என்ன சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் யார், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் வருவாங்க. பட் அதெல்லாம் எதிர்பார்க்காம பாலாக்காக இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பாலா படம் நல்லா இருக்குது. இதெல்லாம் தாண்டி ரெண்டு பேருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பாலாக்காக இப்படி ஒரு கதைகளும் சரி, அதை தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஆசைப்படுறேன். அண்ட் பாலா அன்எக்ஸ்பெக்டட். பாலா இது நான் நிஜமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு. வெரி நைஸ். எல்லாருமே இந்த தேட்டரில் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக இமோஷனாக ரொம்ப கனெக்ட் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். அவன் ஜெயிக்கிறத பார்க்கும்போது நம்மளே ஜெயிச்ச மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய நண்பர் ரேகியோடைய தயாரிப்பாளர் காந்திருக்காரு, தம்பி பாலா நடிச்சிருக்கான். அவருடைய ஃபஸ்ட்டு படம், ஒரு ரொம்ப அற்புதமான படம். ஒரு எமோஷனலான கதை எடுத்து ஒரு காமெடியாக எடுத்து போய் கடைசியில் பயங்கரமாக அழுக வச்சிட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பாலாஜி சார், அப்புறம் அர்ச்சனா
அவங்க அர்ச்சனா மேடம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எனக்கு எப்படி ஒரு மெயினாக ஒரு ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது, அதை தாண்டி ஒரு வெற்றி அடையணும்னு நான் பெரிய நம்புகிறேன். பொதுவாக பாலாவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா என் பொண்ணு தான் கூப்பிட்டு வந்தா பாலா இந்த படம் பார்க்கணும். நான் கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு தெரியல, நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை நான் வந்தே ஆகணும். இந்த மாதிரி குட்டீஸ் நிறையா பாலாவோட ஃபேன்ஸ் இருக்காங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, மக்கள் நிறைய பாலா மேலே ஒரு அபிமானம் ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. அந்த அன்பெல்லாம் அந்த திரையில் கண்டிப்பாக திரையில் வந்து பார்ப்பாங்க. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும். இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு எல்லாம் இறைவன். வணக்கம், நான் தான் நமிதா. நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் காந்தி கண்ணாடியில் பார்த்துப்பீங்க. எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஒரு மூமெண்ட். பிகாஸ் பாலாக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிகினிங்கோ அதே லெவலில் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரியரில் ஒரு ஃபேஸ் மைல்ஸ்டோன். ஸோ இமோஷனலாக இந்த படத்தில் நிறையா இருக்குது. படம் விட்டு வெளியே வரும்போது எனக்கு அது ரொம்ப இமோஷனலாக ஃபீல் ஆகுது. எல்லாருக்குமே அது டிரான்ஸ்லேட் ஆகும்னு நாங்கள் ரிலீவ் பண்ணுறோம். அண்ட் கண்டிப்பாக படம் பாருங்கள். செப்டம்பர் 5 படம் வருது. அண்ட் all your best wishes. ஊடக நண்பர்களுக்கு அப்புறம் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். இது வந்து காந்தி கண்ணாடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு மிக நன்றி, கேமராமேன், எடிட்டர், ப்ரொடியூசர், கிருஷ்ணன் சார், சத்யவேல் சார், நல்லா தாங்க. தம்பி பாலா ஒரு காமெடியில் வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாகிருக்கான். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுறது தெரியல எனக்கு. அவ்வளோ ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு தடவை வருத்தப்பட்டிருக்கான். சினிமாவில் ஏதாச்சும் ஒரு லைனில் போய் முடியுமா, ஏதாச்சும் ஒரு லைனில் போயிடுவான். அவ்வளோ ஒரு ஏக்கம் இருந்தால் மனசில். எனக்கு எல்லா ஏக்கத்துக்கும் தாக்கமாக வந்து காந்தி கண்ணாடி படைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு தடவை பார்த்துட்டான். நான் படம் பண்ணும்போது கூட அதான் நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணி நீங்கள் பண்ணுறோம் அப்படியே அதுதான் எனக்கு வந்து அவன் இது பண்ணதை நினைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான், மீடியா கிட்ட தான் அடுத்த லெவல் கொண்டு போய் சேர்க்க தான் இருக்குது. தயவுசெய்து எல்லாருமே அதை பண்ணுங்கள். நன்றி நன்றி எல்லாரும் வணக்கம். ஸோ எங்கள் கூட வந்து தம்பி பாலா வந்து ரொம்ப வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நிறைய கதைகள் பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பேசி நாங்கள் குடும்பமாக வாழ்ந்து பல விஷயங்கள் சொல்லியிருப்போம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இப்போ எங்கள் கூட நான் பார்த்த பாலா வேற, நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த பாலா வேற. இப்படி ஒரு வளர்ச்சி அடைந்து அவர் ஒரு ஹீரோவாக இன்னைக்கு ஒரு படம் நடிச்சிருக்காரு போது பார்க்கறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. தேட்டரே ஒரு பிரமிப்பாக பார்த்தேன். நான் படத்தையும் சரி, தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே பிரமிப்பாக பார்த்தேன். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒரு காமெடியனாக இருந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா, இப்படி ஒரு கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு இருந்தது படம். ஸோ கிளைமேக்ஸ் கண்டிப்பாக அழுதுட்டேன், அது சொல்லி ஆகணும். கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிற பக்கத்தில் இவர் ஏதாவது கலாய்க்க போறாரு. அவருக்கு 60 கல்யாணம் 2 வருஷம் போனால் 60 கல்யாணம் அவருக்கு. அதுதான் அங்க பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி கவுண்டர் எல்லாம் அமுதாவனம் நிறைய கவுண்டர் புதுசா போட்டுருக்கு. நல்லா தெரியும். இல்ல நிஜமாவே அமுதவான்னு ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. சொல்லியிருக்கலாம்ல. நல்லா புது கவுண்டர் எல்லாம் வித்தியாசமான கவுண்டர் எல்லாம் போட்டுருக்காரு. நல்லா இருந்தது. பாலா தம்பி வந்து ரொம்ப கலைக்கிறாங்க அந்த படத்தில். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. படம் உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே கண்டிப்பாக அழுது தான் வெளியே வருவீங்க. அந்த மாதிரி இருக்கும் படம். பாலா அப்படின்னாலே பாலாக்கான ஒரு படமாக இது இருக்கும். எல்லாருமே லைக் பண்ணுவீங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை நம்பி தான் இவர் வந்து நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அதுக்கு நீங்கள் முழு ஆதரவு சப்போர்ட் கொடுக்கணும். இன்னும் நிறைய படங்கள் அவர் இந்த மாதிரி வெற்றி படங்கள்லாம் உண்மையிலேயே பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு முதல் படம் டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு என்ட்ரு ஆகும்போது ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்கு. பாலா அதில் ஒரு பாலாவும் அதில் ஒரு ஆளாக இருக்கான். 2016 நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. அதாவது 2016க்கு ஒரு கதை போகுது. நான் அந்த ஃப்ளாஷ்பேக்காக 2016 தான். ஏன்னா 2016 தான் பாலாவுடைய என்ட்ரி கலக்க போதையாக இருக்குது. ஸோ அங்கேருந்து தம்பி ஒரு 9-10 வருஷம் பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. நம்ம சேட்டலைட்டில் வராங்க, நம்ம ஷோஸ் தான் நிறைய பேர் வராங்க.
இந்த வாய்ப்புகளை ஒரு சிலர் தான் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு பொறுமை இருக்கும், அது ஒரு காத்திருப்பு இருக்கு, நிறைய போராட்டங்கள் எல்லாமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், வெற்றி பெற எல்லாருக்குமே இருக்கும். ஸோ திசை மாறாமல் கவனம் செலுத்தாமல் ஒரே கோட்டில் பயணிச்சு இன்னைக்கு வந்து நீ இவ்வளோ ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கா, அதை மீறி நீ ஒரு நல்ல உள்ளம் அப்படின்றது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு அருமையான ஒரு வசனம். ஒரு உதவினா உடனே செஞ்சுருங்க அப்படின்ற ஒரு விஷயம் லாஸ்ட்டில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. யுவன் சாரோடைய சாங் வந்து ஒரு பிட்டு லாஸ்ட்டில் வந்து அவர் சாரோட வாய்ஸ் எப்பவுமே ஹைலைட்டு. அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸ்க்ரீனில் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் தம்பி, எப்படின்னா டெலிவிஷனில் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட், இது வந்து பெரிய ஸ்க்ரீனு, நிறைய பண்ணி நிறைய மெனக்கட்டணும், எப்படி இருக்க போகிறான் ஸ்க்ரீனில் எப்படி இருக்க போகிறான் அப்படின்னா எதிர்பார்த்ததுக்கெல்லாம் 100% வந்து பக்காவாக ஒரு கதாநாயகன் கதையின் நாயகனா எல்லாத்துலேயும் பக்காவாக பண்ணியிருக்க. லவ் பண்ண மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்க, அது அது மட்டும் வந்து இல்லை கஷ்டமா இல்லையா? லவ்னாலே கஷ்டம் தானா? சரி, ஓகே, ரைட். அதான் நான் பார்த்ததுலாம் தம்பியோட லவ் மட்டும் கொஞ்சம் அங்கங்க பயங்கர ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். லவ் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கான். பாலா லவ் உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தான் தெரியலப்பா. சரி, ரொம்ப சந்தோஷமான நாள்ப்பா. அதாவது வந்து மென்மேலும் வளரணும், வேற லெவலில் வரணும். அதாவது முதல் படம் தான் சும்மா ஒரு ஜாலியாக ஒரு கலாட்டா பண்ணிக்கிட்டு ஒரு அரட்டை அந்த மாதிரி ஒரு கதைக்களம் இல்லாமல் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதராக நம்ம நல்லா பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை நீ செலக்ட் பண்ணதுக்கு நல்ல பெரிய மனசு வேணும். ஒரு சராசரியாக ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் நீங்கள் ஒரு குட் மெசேஜ் நீங்கள் கொடுக்கணும்னு ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸ் சொல்லியிருக்கீங்க. அது நிறைவாக இருக்குது. அடுத்தடுத்து நீ வேற லெவலில் இன்னும் நிறைய படம். லவ் யூ. நான் வந்து இந்த படம் நடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் காரைக்காலில் எங்கேயோ ஒரு நன்னியை சென்னை கூட்டு வந்து நிற்க வச்சதே அண்ணா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் ஜெயிக்கணுங்கிறத ரொம்ப வெற்றியாக நினச்சிக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. ஸோ இது இல்லைன்னா இன்னைக்கு கிடையாது. ஆனால் எனக்கு அடுத்தபடியாக நான் சொல்ல வேண்டியது ராமன் சார் தான். ரொம்ப நன்றி சார். இன்னும் அவர் வந்து கை தட்டும் போது ஃபஸ்ட்டு அண்ணன் பேச வந்துச்சு, ரெண்டாவது பேச வந்துச்சு, சீரியஸாக வந்து நன்றி சார். மைனிண்ணே ரொம்ப நன்றிண்ணே. அடுத்த இது வரைக்கும் அண்ணனுக்கு எப்படி சொல்லுது நன்றியா சார், ஜம்பம் மாடிக்க மாதிரி நீங்கள் ரொம்ப நன்றி. நன்றி தேங்க்யூண்ணே. படம் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூண்ணே. இந்த படத்தை அண்ணன் நானே சொல்ல விட நீங்கள் பாருங்கள், வேறு நாளாக கிடைக்கும் பாருங்க. ஊடக நண்பர்களுக்கு நன்றி. ஸோ ரொம்ப ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. இந்த படத்தில் நான் பேசப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து மனசுக்குள்ள வந்து, ஏன்னா இது நான் நேரடியாக பார்த்த சம்பவம். இது எனக்கு நான் வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ரொம்ப என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. ஸோ அந்த டைமில் வந்து அதுலேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு நைட்டில் யாரோ ஒருத்தர் எடுக்கிற முடிவு வந்து சின்ன சின்ன அன்பு ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அஃப்கோர்ஸ் ஒரு சில முடிவுகள் வந்து சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும். பட் வந்து அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இந்த படம். ஸோ வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. நான் என்ன பேசணும்னு நினச்சேன் அதை அழகாக பேசி நான் டெலிவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இனிமேல் அது என்னோட படமும் பாலாவோட படமும் இல்லை, உங்களோட படம். இந்த படத்தை எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி உங்களோட விஷஸ் எல்லாத்தையும் சொல்லி கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பீங்க மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் யாரும் இல்லாமல் இங்கே நாங்கள் யாருமே கிடையாது. முதல் படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. இந்த படத்துக்கும் அதை விட ஒரு பெரிய சப்போர்ட்டாக உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சியாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து ரொம்ப கிடைக்காம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எஃபோர்ட் போட்டு படம் பண்ணோம். பட் இந்த படம் ப்ரெஷ்ஷோ அவங்க மேலே போடுறோம், எப்படி ஏற்றுப்பாங்க பையன் நல்லா ஆனஸ்டாக வளர்த்துருக்கோம். அது எப்படி என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பயத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்தேன். ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வந்து ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை நீங்கள் தான் கொடுத்துருக்காங்க சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் நிறையா ப்ரெஷ்ஷோட வந்து வேற ஒரு படம் வந்து பார்த்துருக்கிறேன். அப்படி வேடிக்கை பார்த்த ஒரு பையனுக்கு நீங்கள் எல்லாருமே
இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவை கொடுத்து சூப்பர்ப்பா நல்லா இருக்குதுப்பா உங்ககிட்ட இவ்வளோ எதிர்பார்க்கலப்பான்னு சொல்லிட்டுனா என்ன சொல்ல தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் என்ன சொல்றது ரொம்ப எமோஷனலாக இருக்கேன் அன்றைக்கி. என்னன்னு சொல்ல தெரியல, எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். ஏன்னா யாரோட பேசும் ஸ்க்ரீனில் பார்த்து கை தரணும், எனக்கு என் பேச பார்த்து நான் சொல்ல டைலாக்கு நான் பண்ணுற விஷயங்கள்லாம் கை தரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஒரே ஒரு நன்றி, நான் ஒரே ஒரு நன்றி சொல்லணும், எல்லாருக்கும் நன்றி சொல்ல ஒரே ஒரு நன்றி சொல்லணும். தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே பாலாவின் சார்பாக பாரந்தோட்ட நன்றிகள். உங்களுடைய அன்பு ஆதரவு தான் இங்கே நான் இன்னைக்கு கதை நாயகன் நிற்கிறேன் அப்படின்னா உங்கள் அன்பு ஆதரவு தான். ஒவ்வொரு வாட்டியும் கமெண்ட்டில் வந்து பாலா நீ நல்லா இருக்க, ஹீரோ மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க. நான் இன்னைக்குள்ள என்றைக்குமே நான் சொல்கிறது ஒரே வார்த்தை சொல்லி நினைக்காதீங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா அது தமிழ் மக்கள் போட்ட விஷயனால நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி உள்ள நான் நினைக்கிறேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ. வந்திருக்கிற பத்திரிகையாளர் காரணங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் படத்தை கேட்டால் கண்டிப்பாக போய் நீங்கள் தான் இந்த படத்தை நீங்கள் சேர்ப்பீங்க. தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் யாராவது பேர் விட்டுருந்தாலும் சாரி, ரொம்ப எமோஷனலாக இருக்கேன், சாரி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூண்ணா. நீங்கள் வந்து பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, லவ் யூ. டேரக்டர் ஷெரீஃப் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. விவேக் மியூசிக் உங்களை பற்றி நான் எல்லாருமே சொல்லுவேன். பட் இந்த இடத்துல படம் பார்க்கும்போது எனக்குலாம் தீ மியூசிக்லாம் அடிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒட்டுமொத்த டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி உங்களால் மக்களால் ஒரு காரணமான ஒரு திரைப்படம். மக்கள்கிட்ட 5ஆம் தேதி நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் படம் தான் இது, மக்களால் தான் இந்த படம் நடந்துச்சு. மக்களுக்கு எனக்கு 5ஆம் தேதி இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். செப்டம்பர் 5 பாருங்கள், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட பார்த்துட்டு ரொம்ப எமோஷனாக இருக்கு. தேங்க்யூ. இருக்கும்போது உங்களோட நடிக்க 50 கதாநாயகர்கள் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி சொல்லிருக்கீங்க. 50 கதாநாயகர்கள் ஒரு 5 பேரோட பேர் சொல்ல முடியுமா? ஐயோ இல்லைண்ணே, வேணாண்ணே. அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே, அவங்க தப்பாக பண்ணேண்ணே. அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே, அது ஒவ்வொருத்தரோட விருப்பம் அது. அப்படி தப்பு கிடையாது சொல்லி அவங்க தப்பு கிடையாது சொல்றீங்க. 50 கதாநாயகர்கள் கூட நடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தேன். என்ன சொல்றாங்க, இது வந்து ப்ரமோஷனுக்காக ஒரு பேச்சு அப்படிங்கிற அப்படின்னா இல்லை. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டேரக்டர் தான் சொன்னாங்க. ஏன்னா இதை வச்சு நான் ப்ரமோட் பண்ணணும் அப்படி இல்லைண்ணே. இது உண்மையை நடந்தது. ஒரு நார்மலாக கேட்கும் போது சொன்னது தான், ஆனால் உண்மையை நடந்த விஷயம் தான். யாரும் ப்ரமோஷனுக்காக எதுவும் பண்ணாங்க. ப்ரமோஷனுக்காக இந்த வார்த்தையை சொன்னாங்க, ப்ரமோஷன் இல்லை. நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணோம், அது ப்ரமோஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு தோணி தான் சாரி, நடந்தது தான் சொன்னேன். ஆக்ஷன் ஹீரோவா? இப்போதான் ஹீரோவே ஏற்றிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் அன்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ, லவ் யூண்ணே. இவ்வளோ நேரம் நீங்கள் படம் பார்த்து கால் வரைக்கும் கேமரா பண்ண நினைக்கிறீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே, லவ் யூ, தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் வந்து ஆர்த்தி. பாலாவை வந்து கலக்கப்போவது யாரு 5ஓட ஆடிஷன்லேருந்து இப்போ ஹீரோ ஆன பாலா வரைக்கும் தெரியும். பாலாவோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து ஒரு ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்றத தாண்டி அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ ஆகி ரியல் லைஃப்லயும் ஹீரோ ஆனது ஒரு பெரிய வெற்றி. அண்ட் பாலாவோட அந்த நல்ல மனசுக்கு பாலா வந்து இவ்வளோ சீக்கிரம் ஹீரோ ஆனது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் பொதுவாக ஒரு ஹீரோ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம், வந்து ஹீரோவை பார்ப்போம். ஆனால் பாலாவோட வெற்றின்றது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மகனோட வெற்றி அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. எப்படி ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு வந்து அவர் ஆக்ஷன் பண்ணும்போது, அவர் காமெடி பண்ணும்போது, அவர் சோகமாக இருக்கும்போதெல்லாம் மக்களோட ரியாக்ஷன் இருக்குமோ தியேட்டரில், அதே மாதிரி அதுக்கு ஈடாக வந்து இருந்தது. அண்ட் படம் வந்து நான் வந்து நிறைய பாலா வந்து காமெடி பண்ணி சிரிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் வந்து ரொம்ப இமோஷ்னலாக பாலா வந்து சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன், நிறைய அழவும் வைக்கிறாரு படத்தில். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது படம், ரொம்ப டச்சிங்காக இருந்தது படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அவரோட வளர்ச்சி எல்லாம் ஒவ்வொரு படியும் வேறு வேறு லெவலில் இருந்தது. அதாவது ஒரு பெரிய ஹீரோ, ஒரு புதுசாக ஒரு ஹீரோ அவர் வந்து வராருன்னா அவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வேணும். ஒரு ஃபைனான்சியரோ, ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு டைரக்டரோட பையன், அந்த மாதிரி இருந்து நிறைய பேர் ஹீரோவாக இன்ட்ரொடக்ஷன் ஆவாங்க, இன்ட்ரொடியூஸ் ஆவாங்க. ஆனால் பாலாவுக்கு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் யாருன்னா மக்கள் கிட்ட அவர் அந்த அளவுக்கு உள்ளே போயிருக்காரு, மக்கள் மனசில் இருக்காரு, மக்கள்கிட்ட அவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. அவர் கையில் காசு இல்லைன்னா கூட
எப்படியோ பரட்டி கட்டி இப்போ புதுசாக ஹாஸ்பிட்டல் வர கட்டுறாரு. அதாவது அவரோட ட்ராக் தனி ட்ராக்கு, அவரோட கிராஃபே தனி கிராஃப் அப்படி போயிட்டு கண்டிப்பாக இந்த படம் வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தில் அவரோட டேலண்ட் எல்லாமே காட்டியிருக்காரு. அவர் காமெடியாக பார்த்துருந்தோம், அவர் டான்ஸ் பண்ணுறாரு, காமெடி பண்ணியிருக்காரு, ப்ளஸ் கடைசியில் அழ வச்சிருக்காரு. ஸோ அந்த டைரக்டர் வந்து ஷரீஃப் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா மேடம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்தி ஆமாம், கடைசியில் அழ வச்சிருக்காங்க. அந்த பாலா மாதிரி ஒரு ஹீரோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஆயிரக்கணக்காக சம்பாதிக்கும் போதே லட்சக்கணக்காக ஹெல்ப் பண்ணவர். அப்போ இனிமே வந்து அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும், கோடி கோடியாக அவர் சம்பாதிச்சார்னா இன்னும் பல கோடி பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து அவரோட சக்ஸஸ் வந்து உங்கள் எல்லார் கையிலையும் தான் இருக்குது. எல்லாரும் படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுங்க. நம்ம பாலா ஜெயிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். டீமுக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ். ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ. பாலா பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் அவர் எப்படி தெரியும் அப்படின்னா அவர் பண்ண ஷோஸு தாண்டி அவர் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எத்தனை 1000 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவர் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ அத்தனை பேரோட ஒரு பெரிய பிளஸிங் தான் இவருக்கு. ஒரு 1 year முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாரு, நான் மாதிரி ஒரு படம் ஹீரோவாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் அனௌன்ஸ் பண்ணாரு. ஒரு வருஷத்துல ஒரு படம் நடிச்சு அதை வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து அதை வந்து நிற்க வைக்கிறதுலாம் அத்தனை பேர் ஒரு பிளஸிங்ஸ் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ தமிழ் சினிமா வந்து நிறைய ஃபீல் படம் வந்து நிறைய மிஸ் ஆகுது. நிறைய பெரிய பெரிய படங்களோட நான் ரொம்ப வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். இந்த டைமில் சீரியஸாக நான் பாலாவோட படம் அப்படின்றதுக்காக மட்டும் தான் பேச வந்தேன். ஆனால் இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு மேக்கிங்காக இருக்கும் அப்படின்றத நான் நிச்சயமாகவே எதிர்பார்த்தேன். பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா முதல் படம், ஆனால் அது தெரியவே இல்லை. மேபி அவர் நேச்சராகவே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்கிறதுனால இந்த படத்தை அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்தில் கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது, ஸ்பாயிலர் போடக்கூடாது, பட் வேற லெவலில் இருக்கும். தேட்டர் இருக்க எல்லாருமே அதை வந்து கிளைமேக்ஸ் அழுகாம போக வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஷெரீஃப். அவருக்கு இப்போலாம் வந்து இந்த மாதிரி ஒரு படம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. சீரியஸாக வந்து நீங்கள் ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சும்மா ஒரு ஜாலியாக உட்காந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி என்கிட்ட நிறைய மெசேஜ் இருக்குங்க எல்லா நம்பிக்கையுமே. ஸோ அதனால உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ், இந்த மாதிரி மூவிஸை தயவு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரிலீஸ் ஆக போகிறது ஒரு பெரிய படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உண்மையிலே படத்தை கதைன்னு ஒன்று இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பாக வேஸ்டே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அந்த எல்லாருமே ரொம்ப கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படம் நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா பாலாஜி தான் பார்ப்போம். பட் ஈக்குவலி எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க எந்த இடத்துலையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரியே இந்த படம் விஷயம் ஆல் வெரி பெஸ்ட். காந்தி கண்ணாடி படத்தோட ப்ரீமியர் பார்த்துட்டு படத்தை வரேன். ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சுங்க. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்து நம்ம அழுகையை கண்ட்ரோல் பண்ணுற போல, ஐயோ பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க அழுதுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், அர்ச்சனா மேம், எஸ்பெஷலி தம்பி பாலா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச். யூஸ்வலாக வந்துட்டு ப்ரீமியரில் வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி இல்லை, இது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். அது ஒரு ஷெரீஃப்க்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு மாதிரி ரணம் அவருடைய ஒர்க் அதுவே நல்லாயிருக்கும். அண்ட் இது அப்படியே ஒரு வேறு ஜானராக உண்மையிலே வந்துட்டு மனசு அப்படியே கலந்து அடிச்சுட்டு தான் சொல்லணும். பாலா வாழ்த்துக்கள். இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்துக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே மஸ்ட் வாட்ச். இந்த ஃப்ரைடே, அதாவது September 5 நீங்கள் போயிட்டு இந்த வீக்கில் நம்ம படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேர்ட்ஸே வரல, அந்தளவுக்கு மனசை கலங்கிடுச்சு. தேங்க்யூ. வந்து எல்லாருக்கும் முதலாவது நன்றி. அண்ட் வேக்மான் மியூசிக்கில் இதுதான் வந்து ரொம்ப எமோஷனலான படம் நாங்கள் நினைக்கிறோம். இவ்வளோ நாள் நாங்கள் பண்ணல. அண்ட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆடியன்ஸோட பார்க்குறோம். அண்ட் ஏன்னா இது முன்னாடி நாங்கள் டீம் மட்டும்தான் வந்து பார்த்து இமோஷனலாக கனெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்லாம் நிறைய எனக்கு தாட்ஸ் இருந்தது. பட் இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து ஆஃப்டர் த கிளைமேக்ஸ் அவங்க வந்து பேசி அப்படின்னும் அண்ட் அவங்க இன்வெர்ட் பண்ண விதத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் September 5 இந்த படம் வருது. பாலா ஃபஸ்ட்டு ஹீரோவாக வந்து நடிக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் வந்து உங்களோட சப்போர்ட்டை தரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஈவினிங் அன்றைக்கி வந்து ஒரு 3 பேர் ரொம்ப ஸ்பெஷலான பேரை வந்து தேங்க் பண்ணோம். லெஜெண்டரி தேவா சார் இதில் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஐ திங்க் வந்து பாட்டு வந்து நம்ம நாளைக்கு
அண்ட் வந்து தேட்டரில் பார்ப்பீங்க. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ். அவர் வந்து டைம் கொடுத்து அந்த பாட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு சோல் கொடுத்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேவாசா இருக்கு. அண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யுவன் சார் அவரோட பாட்டு பாடியிருக்காரு. இந்த 2 பாட்டும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகலை, இனிமேல் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த பாட்டும் கேளுங்க. அண்ட் வந்து ஷான் ரால்டன், ஸோ 3 கம்போசர்ஸ் வந்து இந்த படத்தில் பாடியிருக்காங்க. ஸோ அவங்களோட டைம் பிஸி ஷெட்யூலில் வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பாடினதுக்கு இந்த ஒரு டைமில் வந்து நாங்கள் இந்த சைடில் ரொம்ப பெரிய தேங்க்யூ. அண்ட் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிரிக் ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்த்திக், உமாதேவி மேம் அண்ட் ஷெரீப் அவரும் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் நாங்கள் இந்த மூமெண்ட்டில் நன்றி சொல்கிறோம். அண்ட் ஜான் ஜெஸ்வன் எங்களோட ஃப்ரெண்ட் அவர் இந்த படத்துக்கு எஸ்பெஷலாக வந்து ஏன்னா படம் வந்து ஒரு 2 வாரம் முன்னாடியே வர்றதுனால டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. நைட் அண்ட் டே வந்து நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணி டீமாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். காந்தி கண்ணாடியில் நான் தான் சின்ன கண்ணம்மாவாக பண்ணியிருக்கேன். அர்ச்சனா அம்மா, தேங்க்யூ. அர்ச்சனா அம்மா நேஷனல் அவார்ட் வின்னர். அவங்கள ரெப்ளிகேட் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களாம் பார்த்துருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நன்றி. படம் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரோட இருந்துச்சு. படத்தில் நிறைய அடி கொடுத்தேன். அடி வாங்கும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. பார்த்தேன் கீழே இருந்து கை தட்டுதான் பார்த்தேன். ரொம்ப நன்றி. இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். இது நம்மளோட படம். இது ஒருத்தரும் வந்து உழைக்கும் மக்கள் ஜெயிக்கிற படம். இது நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். இதில் வந்து லவ், அன்பு, பாசம், நேசம், அழகு எல்லாமே இருக்கு. இதில் எமோஷன்ஸாக ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு. நீங்கள் பார்க்கணும். படத்துக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ செப்டம்பர் 5 படம் ரிலீஸு. நீங்கள் பார்க்கணும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காந்தி கண்ணாடிக்கு நீங்க எல்லாம் வந்து அச்சீவ் பண்ணது பார்த்தா எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. காமெடி சீன்ஸாக இருந்தாலும் சரி, அது எமோஷன் சீன்ஸாக இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் கழிச்சு ஒரு திருப்பூர் படத்தில் ஹீரோ தான் பண்ணியிருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. படம் தியேட்டரில் வந்து எல்லாரும் பாருங்க. படத்தை எல்லாரும் எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்துங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நிச்சயமாக படம் பிடிக்கும். காதல் அப்படின்ற விஷயத்த ரொம்ப 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 அழகாக சொல்லியிருக்காரு டைரக்டர் ஷெரீப். ரணம்னு ஒரு படம் கண்டிப்பாக முன்னாடி பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட அதே இயக்குனர் தயாரித்தது தான் இந்த காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்மளோட ஹீரோ பாலாவோட ஃபர்ஸ்ட் டெபியூ. ஸோ நம்ம தான் அவரை வார்மாக வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் அதில் ஒரு சப்போர்ட் ரோல் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாரும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னோட பேர் வந்து மனோஜ். நான் தான் வந்து இந்த படத்தில் வந்துட்டு இன்டர்நேஷனல் காந்தியாக பண்ணியிருக்கிறேன். நிறையா ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு இந்த படத்தில் நான் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்னோட அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் ஜெயனாவுக்கும் அப்புறம் டைரக்டர் ஷெரீப் சாருக்கும் நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.